சோதனையில் வெற்றி. பிரைஸ் தி லார்ட். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். ஆம், நம்மில் அநேகர் ஏன் தான் ஆண்டவர் எங்களை இப்படி சோதிக்கிறாரோ தெரியவில்லை, எங்களால் தாங்க முடியவில்லையே என்று புலம்புவதை பார்க்கிறோம். உண்மையான ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு அது மிக அதிகமாக காணப்படுகின்றது. எவருமே சோதிக்கப்படுவதிலிருந்து தப்பிக்க முடியாது. இயேசுவே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை நாம் விவிலியத்தில் காண்கிறோம். நம் இயேசு நமக்கு சோதனை வரும் என்பதை அறிந்துதான் நம்மை எங்களை சோதனையில் விழவிடாதேயும் என்று நம் தேவனை உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் வலியுறுத்துகிறார். நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சோதனை என்பது பாவம் அல்ல, ஆனால் சோதனையில் விழுந்து விடுவதுதான் பாவம். ஆம், பறவைகள் நம் தலைக்கு மேல் பறப்பதை நாம் தடுக்க முடியாது, ஆனால் அவை நம் தலையில் கூடு கட்ட விடாமல் செய்ய முடியும். சோதனை என்பது சாத்தான் நம் மனக்கதவை தட்டுவதற்கு சமம். அவன் வாசற்படியில் நிற்கிறான் என்றால் கதவை திறக்க வேண்டியது நாம இருக்கக்கூடாது. மாறாக அவனுக்கு பதில் சொல்ல இயேசுவை அழைக்க வேண்டும் என்று ஒரு தேவ மனிதன் சொன்னது நான் நினைவுக்கு வருகிறது. ஆம் அன்பானவர்களே, இயேசுவை பார்த்தவுடன் நமக்கு சோதனைகளை கொண்டு வரும் சாத்தான் ஓடிவிடுவான் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. சோதனைகள் வரும்பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 10:13 உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. என்ன அருமையான வசனங்கள் இவை! இவற்றின் மேல் நம்பிக்கை வைத்தால் தாங்கிக் கொள்ளும் வல்லமையை ஆண்டவர் நமக்கு அருள்வார். மேலும் அவற்றிலிருந்து தப்பி செல்ல வழி செய்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வெற்றி நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும் பொழுது நாம் ஏன் சோதனையில் விழுந்து பாவம் செய்து சமாதானம் இழந்து மரணத்தை சந்திக்க வேண்டும்? ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். எபிரேயர் 2:18 என்பதை ஒரு காலும் மறந்துவிடக்கூடாது. சோதனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி நம்மிடம் எவ்வளவு உண்டு என்பதும் அவருக்கு தெரியும். ஐயோ தாங்க முடியவில்லையே என்ற வார்த்தையை தவிர்த்து, அப்பா நீரே பார்த்து கொள்ளும் என்று அவரது தோள்களில் நம் பாரத்தை இறக்கி வைத்தால் சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நமக்கு அவர் அருள்வார். அன்பானவர்களே, சோதனை தேவனிடமிருந்து வருகிறது என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சோதனை வரும்பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை என்று யாக்கோபு 1:13 நாம் வாசிக்கின்றோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நம் தேவன் ஒரு காலும் சோதிப்பதில்லை. ஒரு சிலரை மட்டும் சோதித்தார் என விவிலியம் கூறுகிறது. சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நம்மை சோதிக்க சோதனைக்காரனாகிய சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்பதை யோபு 1:12 மற்றும் 2:6 வாசிக்கின்றோம். எதற்காக? நம்மை புடமிட்டு விசுவாசத்தில் மிளிரச் செய்வதற்காக. பின் சோதனை யாரிடமிருந்து தான் வருகிறது? சாத்தானிடமிருந்து வருகிறது. இயேசுவையே அவன் சோதித்ததை மத்தேயு 4:1 பார்க்கின்றோம். மற்றும் நமது தீய நாட்டங்கள் மூலமாக யாக்கோபு 1:14 நாம் வாசிக்கின்றோம். அதாவது உடல் ஆசை, தீச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு இவை நம் தந்தையிடமிருந்து வருவன அல்ல, இவை உலகிலிருந்து வருபவை என்று புனித யோவான் சொல்வதை பார்க்கிறோம். தீயவர்கள் மூலமாகவும் நீதிமொழிகள் 1:10 நாம் பார்க்கின்றோம். நண்பர்கள் மூலமாக மத்தேயு 16:22 மற்றும் 23 பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். சாத்தான் பேதுரு வழியாக பேசியதால் அவனை கடிந்து கொண்டதை நாம் இங்கு காண்கின்றோம். மத கொள்கைகள் என்று நம்மை உண்மைக்கு எதிராக நடக்க தூண்டக்கூடிய நம் கிறிஸ்தவ நண்பர்கள் மூலமாக கூட சோதனை வரலாம்.
ஆகவே அன்பானவர்களே, நாம் சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து உண்மையான இருதயத்தோடு சோதனையில் விழுந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரோடு கைகோர்த்து நடந்தால் எந்த சோதனையிலும் வெகு எளிதாய் தப்பித்து கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, சோதனைகளை வெல்லக்கூடிய பலனை ஒருவரால் தான் கொடுக்க முடியும் என நம்பி உம்மிடம் வந்திருக்கும் எனக்கு தேவையான பலத்தை கொடுக்க வேண்டுமாறு உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென்.